கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் பழுதடைந்து இருக்கும் பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளாக இயக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரை சுமார் 16,000 பேருந்துகள் தமிழக போக்குவரத்து துறைக்கு வாங்கப்பட்டு அது முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. தற்போது சென்னை மாநகரில் இயங்கக்கூடிய சிவப்பு நிற மாநகர பேருந்துகள் முதல் அரசு விரைவு போக்குவரத்து கழகங்கள் சார்பாக இயக்கப்படும் வெள்ளை நிறத்திலான அதிநவீன வசதிகள் கொண்ட அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் என அனைத்துமே அதிமுக ஆட்சியில் வாங்கப்பட்டவைதான். 2019இல் கொரோனா பெருந்தொற்றின் போது நாடே முடங்கிய நிலையில் போக்குவரத்து சேவைகளும் இயங்காததால் பேருந்துகளின் தேவையும் குறைந்தது. சென்னை போன்ற பெருநகரங்களிலும் சரி, வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் சரி, அனைத்துமே அதிமுக ஆட்சியில் வாங்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ள நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் 100 பேருந்துகள் மட்டுமே வாங்கியுள்ள நிலையில் தற்போது பழுதடைந்த பேருந்துகள் நகர சாலைகளில் ஓடுவதற்கு அதிமுக ஆட்சியில் பேருந்துகள் வாங்காததுதான் இதற்கு காரணம் என முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயற்சித்து இருக்கிறார் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் என தொழிற்சங்கங்கள் விமர்சித்து உள்ளன. அவர் காலத்தில் பேருந்து அதிக எண்ணிக்கையில் வாங்காதனால தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை. இப்பொழுது 4,000 புதிய பேருந்துகள் வாங்க முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அதற்கான நிதியும் அளித்து முதல் கட்டமாக 100 பேருந்துகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்ததை நாடே அறியும். அதற்கு அடுத்த கட்டமாக 300 பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வந்துவிட்டது. படிப்படியாக பேருந்து கூடு கட்ட பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அரசு போக்குவரத்து துறையில் ஏற்பட்டிருக்கும் காலி பணியிடங்களை நிரப்பாததாலும் பழுதான பேருந்துகளுக்கு தேவையான உதிரி பாகங்களை கொள்முதல் செய்யாததாலும் போக்குவரத்து சேவை பாதியாக குறைந்ததோடு மட்டுமல்லாமல் சென்னை மாநகர் முழுவதுமே தரம் இல்லாத பேருந்துகளும் மற்ற போக்குவரத்து கழகங்களில் ஓட்டை உடைசலோடு இருக்கும் பேருந்துகளும் அதிகரித்திருப்பதாக பொதுமக்களும் தொழிற்சங்கங்களும் குற்றம் சாட்டுகின்றன. அந்த பேருந்து பழுது என்கின்ற காரணத்தினால் மொபசல் பஸ் அந்த ரூட்ல இயக்குறாங்க. டவுன் பஸ் போகிற ரூட்ல மொபசல் பஸ் போன காரணத்தினால் அந்த படிக்கட்டுகள் ஒரு வேகத்தடையில் ஏறி இறங்கும் போது இடித்து அந்த படிக்கட்டு உடைஞ்சிருச்சு. மாணவர்கள் இன்னொரு 3-4 கிலோமீட்டரில் அவங்க பள்ளிக்கூடம் இருக்குது, அங்கேயே இறக்கி விட்டால் மாணவர்கள் போவது சிரமங்கிறனால அந்த பஸ்ஸில் இருந்த பயணிகளோடு பேருந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு அருகில் போய் நிறுத்தி அவங்களை இறக்கி விட்டுருக்காங்க. இதுதான் நடந்தது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான்.